புனித அந்திரேயா புனித பெலதேந்திரனும் அழைக்கப்படுறாரு. கலிலேயா நாட்டை சேர்ந்தவர். இயேசுவோட 12 சீடர்கள்ல முதன்மையானவர். தூய பேதுருவோட மூத்த சகோதரர். மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு திருமுழுக்கு யோவான் கிட்ட சீடரா இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு இயேசுவுக்கு சீடரா மாறியிருக்காரு. இயேசுவோட புதுமைகளை பற்றி பேதுரு, பிலிப்பு மற்றும் நத்தானியல் கிட்ட சொல்லி இந்த 3 பேரையும் இயேசு கிட்ட அழைச்சு வந்தவர் அந்திரேயா. கானாவூர் திருமணத்துக்கு இயேசு போறப்போ அந்திரேயாவும் கூட இருந்திருக்காரு. இயேசு அப்பம் மற்றும் மீனை பெருக செஞ்சப்போ அந்த சிறுவன் கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு அப்படின்னு இயேசு கிட்ட சொன்னவர் அந்திரேயா. கடைசிரா விருந்துக்கு பிறகு இயேசுவோட 2ஆம் வருகைக்கான அறிகுறி என்ன அப்படின்னு அறியறதுக்கு ஒலிவ மலைக்கு போன 4 சீடர்கள்ல அந்திரேயாவும் ஒருத்தர். இயேசு இறந்து உயிர்த்ததுக்கு பிறகு சீடர்கள் எந்த நாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்க போறது அப்படின்னு சீட்டு குலுக்கி பார்த்தப்போ அந்திரியாவுக்கு சித்தியா நாடு விழுந்திருக்கு. சித்தியா நாடு இப்போ இருக்கிற ரஷ்யால இருக்கிறதால ரஷ்யாவோட பாதுகாவலரா புனித அந்திரேயா இருக்கிறதா நம்பப்படுது. இறுதியா பட்ரஸ் நகர்ல நற்செய்தி அறிவிக்கிறப்போ மறைசாட்சியா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு அந்திரேயா. இயேசு அறையப்பட்ட அதே விதமான சிலுவையில் அறையப்பட தான் தகுதி இல்லாதவ அப்படிங்கிறதால எக்ஸ் வடிவ சிலுவையில அறைய கேட்டிருக்காரு புனித அந்திரேயா. நவம்பர் 30 புனித அந்திரேயாவோட ஃபீஸ்ட் டே கொண்டாடப்படுது.